அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மார்ச் 1ஆம் தேதி முதல் பிரச்சனை இல்லாத இடமும் இல்லை, தீர்வு இல்லாத பிரச்சனையும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் மார்ச் மாதத்தில் சிறப்பாக அமைய போகின்றன, மார்ச் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது, ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த விஷயங்கள்ல அதிரடியான மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உள்ளது. மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதலாக மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து புதன் மிக வலுவாக லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. புதன் லாபஸ்தானத்திற்கு வருவது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவர் நீச்சம் பெறுகிறார். எனவே சில அதிரடியான மாற்றங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. பெரும்பாலும் 10இல் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த மாதத்தின் இறுதியில் லாபஸ்தானமாகிய 11இல் நுழைகிறார். சூரியன் மிக வலுவாக ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்திலிருந்து இந்த மாதத்தின் பிற்பகுதியில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. அதே போன்று பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிக வலுவாக ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். இப்படி கிரகநிலைகள்ல அதிரடியான மாற்றம் ஏற்படுவதோடு மட்டுமல்லாது புதன் மிக விரைவில் வக்ரகதியில் திரும்ப போகிறாருங்க. இப்படி பல்வேறு அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய இந்த மார்ச் மாதத்தில் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனை இல்லாத இடமும் இல்லை, தீர்வு இல்லாத பிரச்சனையும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறந்த அணுகுமுறையும் மாற்றமும் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி உட்பட சூரியன், புதன், ராகு மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை மிக வலுவாக சஞ்சரிக்க போகின்றன. இது மிகப்பெரிய அளவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாகவும் கிரக மாறுதலாகவும் பார்க்கப்படுகிறது. உச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் செவ்வாய். எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்கள் உண்டு. அதிலும் குறிப்பாக செவ்வாய் பெரும்பாலும் உச்சத்தில் சஞ்சரித்து பிற்பகுதியில் உச்ச நிவர்த்தி பெறுவதால் இந்த மார்ச் மாதம் முழுவதும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும். பயிர் சேதமடைதலிருந்து காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. உடல் நல முன்னேற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். கால்நடை வளர்ப்பில் ஏற்பட்ட பாதிப்புகளும் வீண் விரய செலவுகளும் கட்டுக்குள் வரும். தேவையில்லாத விரயங்கள் அனைத்தையும் தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். அவருடன் இணைந்து சஞ்சரித்த ராசியின் அதிபதியான சுக்கிரன் 8ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக கர்மஸ்தானமாகிய 10இல் அமருகிறாருங்க. எனவே கலைத்துறை ரீதியான பணிகள்ல மிக அனுகூலமான நல்ல ஒரு மாறுதலாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க. ஏனென்றால் அவரது நட்பு கிரகமான சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். அதே நேரத்தில் சூரியனும் அங்கு சஞ்சரிப்பதால் நிச்சயமாக தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் வலுப்பெறுகிறது. எனவே பெரிய அளவிற்கு முதலீடு செய்யக்கூடிய திட்டங்களை கூட கலைத்துறையில் மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதை சுக்கிரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகளில் நல்லதொரு மாறுதலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மன நிம்மதியும் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார். ஆனால் அதே சமயம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அவற்றை நம்மளால் தவிர்க்க முடியாது. ஆனால் அவற்றிற்கு தீர்வு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. உதாரணமாக ஒரு நபருக்கு வேலை எதுவும் இல்லை, வேலை இல்லை என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. வருமானத்திற்கு வழியே இல்லாத அவர் ஏதோ ஒரு வேலை கிடைத்தால் பரவாயில்லை என்று அவருடைய மனநிலையில் அவருடைய எண்ணங்களும் சிந்தனையும் தற்போதைக்கு இருக்கக்கூடிய நிலையை சமாளிக்கக்கூடிய வகையில் எந்த வேலையாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்து வாழ்வில் முன்னேற்றம் பெற முடியும் என்று நினைத்துக் கொள்கிறார். தற்போது அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே வேலை இல்லை என்பது மட்டும்தான். ஆனால் அந்த வேலை இல்லை என்ற நிலையை விளக்கக்கூடிய வகையில் அவருக்கு ஒரு வேலை கிடைக்கிறது. அந்த வேலையில் அவர் சேர்ந்து பணியாற்றுகிறாருங்க. அப்படி பணியாற்றும் போது அவர் நினைத்த வருமானம் என்பது கிடைக்கவில்லை, போதிய அளவிற்கு வருமானம் இல்லையே என்று வருத்தப்படுகிறார். தற்போதைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையாக பார்க்கப்படுவது பொருளாதார ரீதியாக சம்பளம் அதீதமாக கிடைக்கக்கூடிய ஒரு வேலை இருந்தால் நல்லா இருக்குமே என்று நினைக்கிறார். உடனே அதற்கு தீர்வு காண முயற்சி செய்து சம்பளம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வேலை ஒன்றை கண்டுபிடித்து அதற்கு முயற்சி செய்து அதில் வெற்றியும் பெற்று அந்த இடத்தில் பணியாற்ற செல்கிறாருங்க. அப்படி செல்லும் போது அங்கு மனதிற்கு நிறைவாக சம்பளம் என்பது அதீதமாக கிடைக்கிறது. ஆனால் அந்த இடத்தில் துளி அளவும்
மரியாதை இல்லாத ஒரு இடமாக பார்க்கப்படுதுங்க. தற்போது அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் மதிப்பும் மரியாதையும் இல்லையே என்று வருத்தப்படுகிறார். எனவே அதற்கு தீர்வு காண மதிப்பும் மரியாதையும் அதீதமாக கொடுக்கக்கூடிய இடம், சம்பளமும் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தை கண்டுபிடித்து அங்கு சென்று தன்னுடைய பணியை தொடர்கிறாருங்க. அப்படி அங்கு சென்றதற்கு பிறகும் அவருக்கு போதிய அளவிற்கு ஓய்வெடுக்க நேரம் இல்லாமல் ரொம்ப நேரம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் பல்வேறு வகையான மன உளைச்சலுக்கும் ஆளாகிறாருங்க. சரி, அதை விட்டு வேறொரு இடத்திற்கு செல்லலாம் என்று முயற்சி செய்யும் போதும் அங்கும் ஏதோ ஒரு பிரச்சனை துரத்தி கொண்டிருக்கிறது தான் நடைமுறை வாழ்க்கையில் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே பிரச்சனை இல்லாத இடமும் இல்லை, அதே சமயம் தீர்வு இல்லாத பிரச்சனையும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் லாபத்தில் வீற்றிருப்பதால் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டறிந்து அவற்றை தீர்ப்பதற்கான முயற்சியை செய்தால் நிச்சயமாக வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஆனால் அதை விட்டுவிட்டு இந்த இடமே வேண்டாம் என்று வேறொரு இடத்திற்கு செல்லும் போது அங்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை பிரச்சனை துரத்தி கொண்டே இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே பிரச்சனைக்கான தீர்வு காண முயற்சி செய்யும் போது அதற்கான தீர்வை மிக சிறப்பாக கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இந்த மார்ச் மாதத்தில் மிக சிறப்பாக ராகு, புதன், சூரியன், ராசியின் அதிபதியான சுக்கிரன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் மிக வலுவாக சஞ்சரிக்கின்றன. சரியாக பயன்படுத்தி கொண்டால் அனைத்து விதமான சிரமங்களையும் நிச்சயமாக குறைக்க முடியும். அது மட்டுமல்லாது மிக வலுவாக ராகு லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. ராகு அதிரடியாக பல்வேறு விதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். சனியும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள், அலைச்சல்கள் குறையும். உங்களுடைய பணிகளுக்கு சரியான முறையில் அங்கீகாரமும் பாராட்டும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்குங்க. பணியில் உற்சாகம் அதிகரிக்கும். புதிய வேலையை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டமிடக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றி உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் சனி ஜீவனஸ்தானத்திலும் ராகு லாபஸ்தானத்திலும் இருப்பதால் அனுகூலமான ஒரு சிறந்த மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைய போகிறது. சென்ற சில மாதங்களில் ஏற்பட்ட பின்னடைவை கூட சரி செய்து நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் உண்டு. மேலும் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. எனவே புதிய ஆர்டர்கள், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் போன்ற அனைத்துமே தொழில்துறை, வியாபாரத்துறையில் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய சங்கடங்கள், தொல்லைகள், சிக்கல்களை விலக்கி மகிழ்ச்சி பிறப்பதற்கான வாய்ப்பும், எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயங்கள், குழப்பமான மனநிலை போன்ற அனைத்தையும் விலக்கி நேர்மறையான சிந்தனையும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளையும் செய்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக மோட்சக்காரகரான கேது ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க. மற்ற தருணங்கள் அனைத்து நிச்சயமாக மிக சிறப்பான மாறுதலையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சந்திரன் சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லை என்றாலும் கூட அவர் விரயத்தில் இருக்கிறார். இன்னும் சில தினங்களில், குறிப்பாக 45 நாட்களுக்குள் அவர் ஜென்ம ராசியில் அமரப்போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் சுப விரயங்களை அதிகப்படுத்துவார். இது மட்டுமல்லாது அடகு வைத்த நகையை மீட்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. கடன் தொல்லையில் எப்படி மாட்டிக்கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டதோ அதே போன்று கடன் தொல்லையிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்பட இருக்கிறது. குரு ஜென்மராசிக்குள் நுழைவதற்கு முன்னதாக சுப விரயங்களை பல அதீதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதிலும் குறிப்பாக நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும், நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் பல்வேறு விதமான குடும்ப ரீதியான பணிகள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி கொடுக்கும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு, சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் மிகப்பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலும் இல்லை, அதே சமயம் மிக சிறந்த நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இல்லை என்பதால் பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் ஒரு சுமாரான பலன்கள் நிச்சயமாக உண்டு. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமையும். மேலும் இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மார்ச் மாதத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து வினை தீர்ப்பார் விநாயகர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு.